ஜெய் ஸ்ரீராம். அனுமனின் பூஜையால் மனமகிழ்ந்த ஸ்ரீ லட்சுமி தேவி அனுமனுக்கு, என் கணவரான திருமாலின் வராக அவதாரத்தை நீ ஒரு முறை மட்டும் எடுப்பாயாக என வரம் அளிக்கின்றாள். பிறகு அனுமன் பூமியை பிளந்து பாதாள லோகத்தை அடைகின்றார். அங்கு சென்ற அனுமன் அங்கு எங்கு தெய்வீக கற்பகத்தருவை உள்ளது என தெரியாமல் யோசிக்கின்றார். அதே வேளையில் சக்தி இழந்து போன கற்பகத்தருவையை அழிக்க அதை எரிப்பதற்கான வேலைகளை செய்கின்றான் உபாச்சன். மறுபுறம் துர்வாச முனிவரும் அவரது சீடர்களும் குடிலுக்கு திரும்ப ஆரம்பிக்கின்றனர். அனுமன் கற்பக தருவையிடம், நீங்கள் இருக்கும் திசை பற்றி எனக்கு அறிகுறி காட்டுங்கள் என வேண்டுகின்றார். அப்போது அனுமன் முன்பு ஒரு ஒளி தோன்றுகின்றது. அதை உற்று நோக்கிய அனுமன், அது கற்பகத்தருவை செல்வதற்கான வழிகாட்டத்தான் வந்துள்ளது என உணர்ந்து அதை பின்தொடர்ந்த அனுமன் கற்பகத்தருவையை உபாச்சான் தீ வைக்க முயலும்போது அதை தடுக்கின்றார். அதை கண்டு கோபமுற்ற உபாச்சன் அனுமனிடம், நீ யார் என கேட்கின்றார். பிறகு இருவரும் போரிடுகின்றனர். அப்போரில் வராக அவதாரம் எடுத்தால் மட்டுமே உபாச்சனை அழிக்க முடியும் என்பதால் வராக அவதாரம் எடுத்து அவனை அழிக்கின்றார் அனுமன். அதை கண்ட மற்ற அசுரர்கள் பயந்து ஓடுகின்றனர். அதற்கு முன்பு உபாச்சான் ராவணன், வாலி ஆகியோரின் சதித்திட்டம் மூலமே இந்த கற்பகத்தருவையை நான் கவர்ந்து வந்ததாக கூறுகின்றான். அதை கேட்ட அனுமன் வாலிக்கும் இதில் தொடர்பு உள்ளதை எண்ணி மனம் வருந்துகின்றார். பிறகு தருவை அதன் ஒளியையும் சக்தியையும் மீண்டும் திரும்ப அடைகின்றது. மறுபுறம் அஞ்சனியும் கேசரியும் சூரியன் உதயமாகப் போவதையும் துர்வாச முனிவர் வரப்போவதையும் எண்ணி மனம் வருந்துகின்றனர். அப்போது கேசரி, அனுமன் நிச்சயம் துர்வாச முனிவர் வருவதற்கு முன்பாக வந்துவிடுவான் என கூறும்போதே அனுமன் பறந்து வருவதை அனைவரும் காண்கின்றனர். அனைவரும் இளவரசர் அனுமன் வாழ்க என கோஷமிடுகின்றனர். அனைவரும் கற்பகத்தருவையை வணங்குகின்றனர். அனுமன், உங்கள் ஆசையினால் மட்டுமே நான் கற்பகத்தருவையை திரும்ப கொண்டு வந்தேன் என கேசரியிடமும் அஞ்சனையிடமும் கூறுகின்றார். அப்போது அங்கு துர்வாசர் வருவதை கண்ட அஞ்சனை, அனுமனே, நீ இதை பற்றி துர்வாசரிடம் எதுவும் கூற வேண்டாம் என கூறுகின்றாள். அப்படி இருந்தும் அனுமன், துர்வாச முனிவரே, நான் உங்களிடம் ஒன்று கூற வேண்டும் என கூற, அனுமனே, நீ கூறும் எதையும் கேட்க எனக்கு நேரமில்லை. நான் தவத்தை உடனடியாக தொடங்கியாக வேண்டும் என கூறி தவத்தை தொடங்குகின்றார் துர்வாச முனிவர். முனிவர் தவத்தை முடித்த பின்பு அவரிடம் அனுமன் நடந்தவற்றை விளக்கமாக கூறி மனம் வருந்துகின்றார். அதற்கு முனிவர், பயப்படாதே அனுமனே, நீ இதற்கு வருந்த வேண்டாம் என கூறி, மேலும் உபாச்சான் ஒருவனால் மட்டுமே இதை செய்திருக்க முடியாது. அவன் பின்பு வேறு யாரேனும் இருக்க வேண்டும். அவர்கள் யாரென உனக்கு தெரியுமா என கேட்க, அதற்கு அனுமன் வாலியை எப்படி காட்டி கொடுப்பது என மௌனமாக இருக்கின்றார். பின்பு முனிவர், நீ கூறாவிட்டாலும் அவர்கள் யாரென தீர்க்கதரிசியான என்னால் கண்டுபிடிக்க முடியும் என கூறி தியானித்து, அதில் ராவணனுக்கும் வாலிக்கும் தொடர்பு உள்ளது என கூறுகின்றார் முனிவர். நீ ஏன் என்னிடம் இவற்றை மறைத்தாய் என முனிவர் கேட்க, என் சொந்த அண்ணன் வாலியை எப்படி என அனுமன் தயங்கி ஆரம்பிக்க, குறுக்கிட்ட முனிவர், சொந்தமானால் என்ன என கோபத்துடன் கேட்டுவிட்டு, அவர்களை நான் பார்த்து கொள்கிறேன் என கூறுகின்றார். மேலும் அவர்கள் இருவரையும் தண்டிக்காமல் விடமாட்டேன் என கோபத்துடன் கூறுகின்றார். மறுபுறம் ராவணனின் மனைவியான மண்டோதரி ஈசனுக்கு பூஜை செய்யும் போது குங்குமம் தவறி கீழே விழ மனம் கலங்குகின்றாள். அப்போது அங்கு தோன்றிய ராவணனின் தந்தை, உன் கணவன் ராவணனுக்கு துர்வாச முனிவரால் ஆபத்து உள்ளது.
நீ உடனே சென்று துர்வாச முனிவரை பார் என கூறியவாறே இந்த வார ஜெய் ஹனுமான் நிறைவுற்றது. ஜெய் ஸ்ரீராம்.